திண்டுக்கல் நத்தம் பகுதியில் நாட்டு துப்பாக்கி வெடிச்சு ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். திண்டுக்கல்ல நாட்டு துப்பாக்கி வெடிச்சு ஒருவர் படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் சரவணன் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம் என்ன நடந்ததுன்னு. சரவணன் வணக்கம். என்ன நடந்தது? இந்த படுகாயம் அடைஞ்ச அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது? போலீஸ் தரப்பு விசாரணையில் என்ன சொல்றாங்க? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஞ்சுவிலியப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுமலை அடிவார பகுதியில நத்தம் முளையூரை சேர்ந்த தங்கராஜ் மகன் மாணிக்கம் மற்றும் அஞ்சுவிலியப்பட்டியைச் சேர்ந்த சந்தானம் ஆகிய இருவரும் வேட்டைக்காக துப்பாக்கியுடன் சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென துப்பாக்கி வெடித்ததில் முளையூர் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்ற 22 வயது இளைஞர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இந்த தகவல் அறிந்ததும் அக்கம் பக்கத்தில் இருந்த மக்கள் அங்கு காட்டுப்பகுதிக்கு சென்று அவரை மீட்டு உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சானார்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்பகுதியில் விசாரணை நடத்தி உடன் சென்ற அந்த சந்தானம் என்பவரை சானார்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சானார்பட்டி போலீசார் முதல் கட்ட விசாரணையில இந்த பயன்படுத்தப்பட்ட நாட்டு துப்பாக்கி என்பது ஒற்றை குழல் துப்பாக்கி. இது கரிமருந்தை நிரப்பி அதில் அலுமினிய பால்ரஸ் அல்லது இரும்பு பால்ரஸ் கொண்டு அழுத்தம் கொடுத்து பிடித்து சுடக்கூடிய தன்மை ஒரு ரக துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை அவர்கள் கரிமருந்து நிரப்பி அதை அழுத்தம் கொடுத்த போது அதிக அழுத்தம் காரணமாக வெடித்து சிதறி இருக்கலாம், இதன் மூலமாக காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலை போலீசார் முதல் கட்ட தகவலாக சொல்கிறார்கள். இந்த நிலையில காயமடைந்து தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த மாணிக்கம் என்பவர் மயக்க நிலையில் இருக்கிறார். அவர் மயக்கம் தெளிந்த பிறகு அவர் போலீசாருக்கு அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த துப்பாக்கி எப்படி வெடித்தது, யார் பயன்படுத்திய துப்பாக்கி என்பது குறித்தெல்லாம் தெரிய வரும் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த துப்பாக்கி வெடிப்பு சம்பவம் என்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.